ஹலோ காய்ஸ், லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஞானம் ஜெயிலுக்கு போனதை பற்றி இது பண்ணிக்கிட்டு அழுதுட்டுருக்குறாங்க. ரேணுகா அழுதுகிட்டு வந்துட்டு சக்தி கிட்ட சொல்லி புலம்பிகிட்ருக்காங்க. அந்த மனுஷன் வந்துட்டு எதுவுமே செய்யறதில்ல தான், என்னை ஒரு இதுவாக கூட மதிக்கிறதில்ல தான், எதுவுமே இல்லைனாலும் எனக்கு புருஷனாக இல்லைனாலும் என் பொண்ணுக்கு ஒரு அப்பனாவது இருந்திருந்தான் இத்தனை நாள். இப்போ அது கூட இல்லாமல் பண்ணுறாங்க பாவி பசங்க. எனக்கு புருஷன் வேணான்னா கூட என் பொண்ணுக்கு வந்துட்டு அப்பனா அவன் இருக்கணும்ல, பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்கனே, நான் என்ன பண்ண போகிறேன், அவனுக்கு என்ன நடக்க போதோ தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரே புலம்பி அழுதுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நேராக ஜனனி வராங்க. வந்துட்டு இங்கே பாருங்கக்கா, நீங்கள் என்னை நம்புறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்காங்க. உன்னை நம்பாமல் வேறு யாரடி நம்புகிறேன், உன்னை நம்பி தானடி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ கவலையே படாதீங்கக்கா, கண்டிப்பாக வந்துட்டு நான் மாமாவை வந்துட்டு மீட்டு கொண்டு வருவேன். அதே மாதிரி தப்பு பண்ண மற்ற எல்லாருக்கும் வந்துட்டு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பேன், குணசேகரனும் அவங்க தம்பிங்களுக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுது இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் இதனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அறிவுக்கரசியும் கூட இல்லையா, அதனால் அறிவுக்கரசியை வேணும்னே வம்பு பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடு ஹாலில் நின்றுக்குன்னு எல்லாரும் திரும்பியும் பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு குணசேகரன் வந்து கேட்க, அறிவுக்கரசி வந்துட்டு தனியாக பேசணுன்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அறிவுக்கரசி மன்னிப்பு கேட்க போகிறதான்னு நினச்சிட்டு அப்படி தௌலத்தாக வந்துட்டு, உங்களுக்கு வந்து கௌரவம் குறைக்கூடாதுன்றதுக்காக என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்து இது பண்ணிங்களா, சட்டுப்புட்டுன்னு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. போனவுடனே சக்தி எல்லாரும் கதவை சாத்திட்டு தம்மு திம்முன்னு அவங்க வாயில் வந்துட்டு கர்ச்சீஃபை திணிச்சிட்டு செம்மையாக பெட்டு கொடுக்குறாங்க. அறிவுக்கரசி ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அப்படி என்ன தாண்டி இதை மண்டைக்குள்ளே வச்சுட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜனனி வந்துட்டு சரியான போடு போடுறாங்க. அப்புறமா ரேணுகா நாலடி, ஈஸ்வரியுமே அடியாக கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்க நந்தினியுமே வந்துட்டு எத்தி ஒரு அடி கொடுக்குறாங்க. அப்புறம் ஏறி மிதிச்சு ஜனனி ஒரு பக்கம் சரியான அடி கொடுக்குறாங்க. இதுதான் உனக்கு நாங்கள் கொடுக்குற கடைசி வார்னிங், இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்தேன் உன்னை சும்மாவே விட மாட்டோம், அவ்வளோதான் ஈஸ்வரியும் மிரட்டி விடுறாங்க. அப்புறம் அடி வாங்கிட்டு தலையெல்லாம் கலைஞ்சி போயிட்டு நம்ம அறிவுக்கரசி வந்துட்டு கீழே வராங்க. வந்து சேரில் உட்காந்த உடனே வந்துட்டு என்ன ஆச்சு, அவளுக்கு 4 பேரும் தனி கூட்டிகிட்டு போய் உன்னை அடிச்சாளுங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. உண்மையை தெரிஞ்சுப்பாரா குணசேகரன், தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ண போகிறாருன்றதை தெரிஞ்சு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜனனி வந்துட்டு சக்தியை மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து சக்தி கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இல்லை உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் நான் ஒதுங்கி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சக்தி ஃபீல் பண்ணி, நான் உன்னை காதலிக்கிறேன் சக்தி ஜனனி, அது எப்படி உனக்கு புரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே திரும்பிடுவார். அப்புறம் ஜனனி ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவரை. செம சூப்பர் சீனாகவே இருக்குங்க. இப்போ சக்தி வந்துட்டு இந்த பக்கம் சேருவாரா அந்த பக்கம் சேருவாரா, இல்லை யார் பக்கம் அவர் நிற்க போகிறாரு, மாறி மாறி இங்கிட்டும் அங்கிட்டும் இருக்கிறாரு. இதை வந்துட்டு இந்த லேடிஸ் டீம் பிடிச்சிப்பாங்களா, ஞானத்தை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, ஞானத்துக்கு வேறு ஏதோ ஒரு ஐடியா வச்சிட்ருக்காங்கன்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி வக்கீல் ஒரு பக்கம் வந்துட்டு சொல்கிறாங்க. ரேணுகாவும் ஜனனியும் போயிட்டு அவங்கள மீட் பண்ணும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஞானத்தை ஜெயிலே விட்டணுன்ற மாதிரி குணசேகரன் பிளான் பண்ணுறாரா, இல்லை இவங்க தோக்கடிக்கிறதுக்காக தம்பியுமே வந்துட்டு இது பண்ண தயங்க மாட்டாரா, என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.